விரோதமாக பார்ப்பார்கள். அவர்கள் இந்த மது விலக்கு பற்றி பார்க்க மாட்டார்கள். மு.க. ஸ்டாலினை பார்த்தவுடன் யோகி ஆதித்யநாத்துக்கு முதலாக வரக்கூடிய எண்ணம், தேவேந்திர பட்னவிஸுக்கு முதலாக வரக்கூடிய எண்ணம் மற்றும் பல முக்கிய மந்திரிகள் எண்ணங்கள் என்ன சனாதன தர்மத்தை பற்றி தான் வரும். கொசு, கொரோனா என்றெல்லாம் சொன்னார்களே, இந்த ஆளு தான் சொன்னாரா, இவருடைய மகன் தான் சொன்னாரா என்று அனைவரும் கேட்க ஆரம்பிப்பார்கள். அதுவே மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு முகத்தில் ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தும். செந்தில், கார்த்தி, ஆகாஷ் பாஸ்கரன் என்று மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேனே, இவர்கள் தான் வருங்கால திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களா. காரணம் என்னன்னா, இது பாருங்க, டாஸ்மாக் பணம் எல்லாம், ஊழல் பணம் எல்லாம் சினிமால போயிருக்குங்க. அந்த சினிமால போனது ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு, ரியல் எஸ்டேட். இப்ப பாருங்க, மாப்பிள்ளை ஒரு பண்றாரு, பிள்ளை பண்றாரு. எல்லாத்த விட முக்கியமா என்ன கேட்டீங்கன்னா, 3-4 வருடங்களுக்கு முன்னதாக பழனிவேல் தியாகராஜன் சொன்னது உண்மை என்பது நிரூபணமாகிவிட்டது. 13வது மாடி 14வது மாடிலாம் சீல் வச்சிருவாங்க. பார்த்துட்டாருங்க, எப்படி நிதிஷுடைய வீட்டுக்கு சீல் வச்சாங்களோ இதுவும் சீல் வச்சிருவாங்க. கண்டிப்பாக ஆகாஷ் பாஸ்கரன் ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் கண்டிப்பாக அது உதயநிதியை போன்றுதான் தாக்கும். மு.க. ஸ்டாலின் கோட்டை விட்டார். அவருடைய பிடிப்பு தளர்ந்து வருகிறதோ என்று தெரிய வருகிறது. காரணம், உதயநிதியை சொன்ன உடனே கட்சியில் இருக்கலாம் கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், உதயநிதியை பற்றி பழனிவேல் தியாகராஜன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார்களே. காரணம், அவர் நிதியமைச்சருடைய ஃபைலில் வரும்போதெல்லாம் பார்த்து பயந்தாருங்களே. யாருங்க இந்த ஆகாஷ் பாஸ்கர், இந்த செந்தில் யாருங்க? அவங்களாம் சைக்கிளில் போயிருந்தா நான் கேள்விப்படுறேன். அவ்வளோ இதாக இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் 10,000 கோடி எப்படிங்க வருது? திமுக மாவட்ட செயலாளருக்கு இதெல்லாம் யாருங்க கேட்கறது? ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். இப்போ டெல்லிக்கு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் வருகிறார் அப்படின்னா அங்கு எல்லா மாநில முதலமைச்சர்களுமே கலந்துக்க இருக்காங்க. இந்த டெல்லிக்கு அடுத்து இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், மதுபான ஊழலை பொறுத்த வரைக்கும், முறைகேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல தான் பெரிய அளவுல மேலோங்கி நிற்கிறது. இத வடநாட்டு முதலமைச்சர்கள், மற்ற மாநில முதலமைச்சர்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? டெல்லியில விரோதமாக பார்ப்பார்கள். அவர்கள் இந்த மது விலக்கு பற்றி பார்க்க மாட்டார்கள். மு.க. ஸ்டாலினை பார்த்தவுடன் யோகி ஆதித்யநாத்துக்கு முதலாக வரக்கூடிய எண்ணம், தேவேந்திர பட்னவிஸுக்கு முதலாக வரக்கூடிய எண்ணம் மற்றும் பல முக்கிய மந்திரிகள் எண்ணங்கள் என்ன சனாதன தர்மத்தை பற்றி தான் வரும். கொசு, கொரோனா என்றெல்லாம் சொன்னார்களே, இந்த ஆளு தான் சொன்னாரா, இவருடைய மகன் தான் சொன்னாரா என்று அனைவரும் கேட்க ஆரம்பிப்பார்கள். அதுவே மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு முகத்தில் ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வளவு உள்ள புழுங்குவாங்க. அப்படியே நீச்சல் அடிக்கிறாரு ஐயா ராமதாஸ், இங்க பாருங்க, புழுங்குறாரு. அப்படியே அப்படியே வேத்து கொட்டு மூஞ்சில. சார், ஏற்கனவே இந்த டாஸ்மாக் விவகாரம் குறித்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்ற திமுக தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 மனுக்களுமே தள்ளுபடி செய்யப்பட்டது. திமுகவுக்கு சுப்ரீம் கோர்ட் பெரிய அளவுல குட்டையும் வைத்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நேற்று மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய பதிவாளரிடம் திமுக தமிழக அரசாங்கம் முறையிட்டு இருக்கிறது. இதை எப்படி சார் பார்ப்பது? காரணம் என்ன என்று கேட்டால், அதற்கு திரைமறைவாக செய்ய வேண்டும் திரை போடுகிறார்கள். போகக்கூடியதற்கு செந்தில், ஆகாஷ் பாஸ்கரனை, கார்த்திகை, விசாகனை காப்பாற்றுவதற்காக செய்யக்கூடிய சூழ்ச்சி என்று தான் சொல்லுகிறார்கள் பலர். இதன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்துக் கொள்வார்களா, தள்ளி விடுவார்களா, அதை பற்றி நாம் யூகிக்க முடியாது. இருப்பினும் போக போக பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் நடுவே இது ஒரு மாபெரும் பேச்சு பொருளாகிவிட்டது. நம்ம செந்தில், கார்த்தி, ஆகாஷ் பாஸ்கரன் என்று மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேனே, இவர்கள் தான் வருங்கால திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களா. காரணம் என்னன்னா, இது பாருங்க, டாஸ்மாக் பணம் எல்லாம், ஊழல் பணம் எல்லாம் சினிமால போயிருக்குங்க. அந்த சினிமால போனது ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு, ரியல் எஸ்டேட். இப்ப பாருங்க, மாப்பிள்ளை ஒரு பண்றாரு, பிள்ளை பண்றாரு. எல்லாத்த விட முக்கியமா என்ன கேட்டீங்கன்னா, 3-4 வருடங்களுக்கு முன்னதாக பழனிவேல் தியாகராஜன் சொன்னது உண்மை என்பது நிரூபணமாகிவிட்டது. சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டான் சினிமா, அதாவது விடியல் பிக்சர்ஸ், டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் பாஸ்கரன்
துவங்கி நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நெருங்கிய உறவினர். இப்படியான சூழ்நிலையில ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் ஈசிஆர்ல 13வது மாடியில ஒரு அபார்ட்மெண்ட்ல 13வது மாடியில முக்கியமான புள்ளிகளை, சினிமா நடிகர்களை, நடிகைகளை சந்திப்பதற்காக ஒரு பேலஸ் போன்ற ஒரு கட்டமைப்பையே வச்சிருந்தாங்க. வரக்கூடியவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் ஊழல் பணம் தானே. அதான் எப்படி போச்சுன்னு கேட்கறாங்க. அந்த அழுத்தம் தான் 13வது மாடி 14வது மாடிலாம் சீல் வச்சிருவாங்க. பார்த்துட்டாருங்க. எப்படி நிதிஷுடைய வீட்டுக்கு சீல் வச்சாங்களோ இதுவும் சீல் வச்சிருவாங்க. கண்டிப்பாக ஆகாஷ் பாஸ்கரன் ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் கண்டிப்பாக அது உதயநிதியை போன்றுதான் தாக்கும். எவ்வளவு பேசினாருங்க உதயநிதி. ஒரு 50 பேருங்க ஒரு ஹால் உள்ள வச்சிட்டு கொரோனா, இந்து மதம், சனாதன தர்மம் அப்படிலாம் சொன்னாங்க. அது மத்திய பிரதேச எலெக்ஷனே போயிடுச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் கமல்நாத் சொல்லிட்டே இருந்தார். இப்ப பாருங்க திமுக அரசே முழுங்கின் போல இருக்குது. இந்த செந்தில், ஆகாஷ் பாஸ்கரன், கார்த்திக் விசாகன், ரித்தீஷ் போன்றவெல்லாம் வந்ததுனால இந்த பெயர்கள் எப்படிங்க வந்தது? அதான் நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். இந்த திமுக பேச்சாளர்கள் ஊடகங்கள் ஏன் எடுக்கவில்லை? தமிழக ஊடகங்கள், பிரபலமான ஊடகங்கள், தந்தி, புதிய தலைவரை, நியூஸ் 18 மற்றும் பல செய்திகள் நிறுவனங்கள் ஏன் இதை பற்றி தொடமாட்டேங்கிறாங்க? சோசியல் மீடியால தான் இவ்வளவு பெருசா இருக்குது அது. சார், இப்போ சமீப மாதங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமீப வாரங்களா எடுத்துக்கிட்டா சோசியல் மீடியாக்கள், ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசுக்கு எதிரான செய்திகளை பேசக்கூடிய நிகழ்வுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அப்போ கடந்த 4 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு இப்ப கடந்த ஒரு சில மாதங்களாக திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இது 2026 தேர்தலில் திமுகவுக்கான ஒரு பின்னடைவு, வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கலாமா சார்? வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. போதாத குறைக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா, நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டா போன்ற தலைவர்கள்லாம் சென்னைக்கு வர ஆரம்பித்தாங்கன்னா தெரிய இருக்கேன். சிவா, ஒன்னு சொல்றேன். இன்னைக்கு காலையில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்த அந்த நிர்மலா சீதாராமனுக்கும் அமித்ஷா கொடுத்த நோட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் பயமா இருக்குதுங்க. கூடிய விரைவில் பெரிய புள்ளி கூட ஆட்டுருவாங்க போல இருக்குதுங்க. ஒரு மாசம் டைம் கொடுங்க போதும். நிறைய எவிடன்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. நிறைய எவிடன்ஸ். அது ஐசிஐசிஐ பேங்க்ல சொல்லிட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், இப்பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் சொன்ன குற்றச்சாட்டு 1000 கோடி என்பதை அதை பொய்ப்படுத்தி 30,000 கோடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று மாலை அல்லது நாளை காலை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிலிருந்து ஒரு செய்தி குறிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. ராணிப்பேட்டை அரக்கோணம் மாணவி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க, எனக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருந்தாங்க. இப்படியான சூழ்நிலை தான் இன்று காலை திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் அவர்கள் கட்சி பதவியிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் தூக்கி இருக்காங்க. ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பிறகு, அழுத்தங்கள் அதிக அளவுல கொடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக அரக்கோணத்தில் இருக்கிற பாலியல் வழக்கு என்பது மிக மிக கொடூரமானது. அரக்கோணம் கண்டிப்பாக ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன என்று கேட்டால், பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் கொலை, கொள்ளை அதிகமாகிவிட்டது. காரணம், உத்தரப்பிரதேச நம்ம டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் UPA 2ல. எப்போது 2G ஊழல் நடந்ததோ அப்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங்கை சொன்னார்கள் லேம் டக் கவர்மெண்ட் என்று. அவரை சொன்னார்கள் இது பாலிசி பேராலிசிஸ் கவர்மெண்ட் என்று. அந்த நிலைத்தான் மு.க. ஸ்டாலினுக்கு வர ஆரம்பித்து விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒரு நொண்டி வாத்தாகிவிட்டது, லேம் டக் கவர்மெண்ட் ஆகிவிட்டது. அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தால், எங்க அண்ணாதுரை அவர்கள் மிக கடினமாக சத்தியவாணி முத்து, கே. ராஜாராம், நாஞ்சில் மனோகரன், கே.ஏ. கிருஷ்ணசாமி, கே. மதியழகன், ஏ. கோவிந்தசாமி போன்றவர்களெல்லாம் வைத்து கட்சி ஆரம்பிச்சாரு. அங்க 5 பேர் இருந்தாங்க, முக்கியமா சத்தியவாணி முத்து எல்லாம் வச்சுட்டு. அவங்க எல்லாம் கடைசியில் ஏடிஎம்கேக்கு போனாங்க. சில பேர் இப்படி வந்துட்டாங்க. மு.க. ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கும் பொழுது மிக ஜாகிரதையாக, எண்ணத்துடன், கவலையுடன் கொடுத்தார் ஐயா கருணாநிதி. பதவிகள் மாற்றப்படும் பொழுது இப்பொழுது பாருங்க, மு.க. ஸ்டாலின் கோட்டை விட்டார். அவருடைய பிடிப்பு தளர்ந்து வருகிறதோ என்று தெரிய வருகிறது. காரணம், உதயநிதியை சொன்ன உடனே கட்சியில் இருக்கலாம் கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், உதயநிதியை பற்றி
பழனிவேல் தியாகராஜன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார்களே. காரணம் அவர் நிதியமைச்சருடைய ஃபைல்ல வரும்போதெல்லாம் பார்த்து பயந்தார்களே. யாருங்க இந்த ஆகாஷ் பாஸ்கர், இந்த செந்தில் யாருங்க? அவங்களாம் சைக்கிள்ல போயிருந்தா நான் கேள்விப்படுறேன். அவ்வளவு இதா இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் 10,000 கோடி எப்படிங்க வருது திமுக மாவட்ட செயலாளருக்கு? இதெல்லாம் யாருங்க கேட்கறது? சார், இந்த டாஸ்மாக் ஈடி ரைடு விவகாரத்துல முக்கியமான ஆதாரங்களை திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருக்கேன் சார். அது நானே இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே, அது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 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 குடும்பத்தில் இருக்கவனே கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அவன் இல்லாம எப்படி தெரியும்? இதற்கு தமிழக உடந்தை, தமிழக போலீசார் கூட உடந்தை. தமிழக போலீசாரில் 2 பிரிவுகள் வந்து விட்டது. ஒன்று உதயநிதி போலீஸ், இன்னொன்று மு.க. ஸ்டாலின் போலீஸ் என்று. அவர்களுக்குள்ளே குழப்பம் இல்ல அப்படின்னா ரிதீஷ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தானே சார் கொண்டு ஏர்போர்ட்ல விட்டாரு. அந்த அம்மாவுடைய மனைவியும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தானுங்க. இதெல்லாம் பொது தள்ள வருதுங்கிறாங்க. அதிகாரிகளிடையே பேசியிருந்தானுங்க. நான் குறைந்தது 3-4 ஐபிஎஸ் ஆபீசர் பேசும்பொழுது பல உண்மைகள் வர ஆரம்பித்து விட்டது. இப்ப பாருங்க, ரியல் ஒன் நேயர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும் சிவா மூலமாக. ஒவ்வொரு விமான நிலையத்திலும் அது எங்க இருந்தாலும் சரிங்க, சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கட்டும், திருச்சி ஆகட்டும், வேலூர் ஆகட்டும், எங்க இருந்தாலும் ஒவ்வொரு விமான நிலையத்திலும் 5 உளவுத்துறை அதிகாரிகள் இருப்பார்கள். சின்ன விமானத்தில் 5, பெருசா இருந்தா 50. இந்த அவர் உளவுத்துறை கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை எல்லாம் கொண்டு போய் விட்டு எஸ்கார்ட் பண்ணி நிதிஷ் ஃபாரினுக்கு அனுப்புற அளவுக்கு பண்ணிருக்குது தமிழ்நாடு போலீஸ்னா, அது ஒரு செக்ஷன் நெகட்டிவா தான் இருக்குது ஸ்டாலினுக்கு. புரியுதுங்களா? ஓகே சார். அது எப்படி விட்டாரு? இதுங்க டிஜிபி எப்படி விட்டாரு? கர்நாடகால ஒரு அம்மா வந்து கள்ள கடத்தல் தங்கம் கடத்தினான்ட்டு டிஜிபியுடைய டாக்டரே பண்ணாங்க. இங்க டிஜிபியுடைய ஆணையின் பெயரில் ஒரு போலீஸ்காரர் உள்ள போறாரு சிஆ பண்றதுக்கு. இதுங்க இது அயோக்கியத்தனங்க இது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.